சொல்லிழுக்கப்பட்டு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படின்றக்காக ஒருத்தருக்கு முதல்ல நம்ம மதிப்பு மரியாதை கொடுத்து பேசினாதான் பிறரிடம் இருந்து நம்ம மரியாதையை பெற முடியும். எடுத்தது வார்த்தையை கொட்டிட்டோம்னா நெல்ல கொட்டினால் அள்ளி விடலாம், ஒரு நாளும் சொல்ல கொட்டினால் அள்ளவே முடியாது அப்படின்றக்காக கல்வி எப்படி கற்கன்னு கசடற அப்படின்னு கற்றால் மட்டும் போகாது. கல்வி எந்த நிலையில் படிக்க வேண்டும், இளமை கல்வி முதுமை இறுதி கை கொடுக்கும் அப்படின்றாங்க. அப்ப ஓரட்டில் விளையாடணும், ஈரட்டில் கல்வியை பெறணும். அப்படின்னா ஈரட்டில் நான் வெள்ளந்தி மனது பிள்ளைகளுக்கு உண்டு, கள்ளம் கவடம் இல்லாமல் அதை இதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைகள் இல்லாத மனசு அந்த நேரத்துல கல்வியை கற்றமனா பச்சை மரத்தில் ஆணி அடித்ததை போல் பதிந்திருக்குமா கல்வியாகப்பட்டது. பிச்சை, அதாவது ஒரு மனுஷன் பிச்சை எடுத்து பிழைக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் கற்கை நன்றே பிச்சை புகனும் கற்கை நன்றே எல்லா மொழிகளும் எல்லா நூல்களும் நம்ம இதுல இருந்துட்டாலும் இன்னைக்கு உலக பதுமறை சொல்லக்கூடிய திருக்குறளை மட்டும் படித்து விட்டால் அத்தனை ஞானத்தையும் பெற்றுவிடலாம். ஒரு அரசியலாக இருக்கட்டும் இப்படித்தான் நடத்தணும், ஒரு குடும்பம் என்பது இப்படித்தான் இருக்கணும், இல்லறம் என்பது நல்லறமாக அமைய வேணும் அப்படின்றதை மட்டுமல்லாமல் அயல் நாட்டு வணிகம் எப்படி செய்வது, அடுத்தவர நட்பு எப்படி கொள்வது அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களையும் பொறித்து வைக்கப்பட்ட ஒரே ஒரு நூல் உலக பொதுவரை சொல்லக்கூடிய திருக்குறள் மட்டும்தான். ஒரு வார்த்தை சொந்தத்தை பிரித்து விடும், ஒரு வார்த்தை கூட்டத்தை கூட்டிவிடும், ஒரு வார்த்தை என்பது எல்லா மானத்தையும் போய்கிடும். அந்த ஒரு வார்த்தையை கையாள்றது முறையில தான் இருக்கு. அப்ப ஒரு வார்த்தை மெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னா ஒரு வார்த்தையில தாங்க எல்லாமே அடங்கி இருக்கு. அந்த வார்த்தையை கையாள்றது முறைகள் இருக்கு. உரையாடலும் ஒழுங்காகவில்லை என்றால் வாழ்க்கை ஒரு நாளும் அவளுக்கு சிறப்பாக அமையாது அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். அப்படி எப்படி எல்லாம் பேசணும், தமிழை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் என் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லி அருமையாக தமிழை பறைசாற்றன. தமிழ் இனம் என்பது இன்றைக்கு உலகத்துல முதலா தோன்றிய மொழியாக இருந்தாலும் இந்த உலகத்துல சூரிய பிளம்பிலிருந்து ஒரு கடுகளவு சிதறி இந்த பூமிக்கு எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு பின்னாடி அது தணிந்தது, புல் பூண்டு எப்படி தலைந்தது, அதிலிருந்து உயிரினம் எப்படி தோன்றினது, அப்புறம் பறவைகளினம், விலங்கினம், அதற்கடுத்து அப்பாற்பட்டவன் மனிதன். இப்படி எல்லாம் விஷயங்கள் அத்தனை விஷயங்களும் பொறிக்கப்பட்ட ஒரு நூல்னா அது தமிழ் மொழி மட்டும்தான், வேற எந்த ஒரு நூலும் கிடையாது. அப்படிப்பட்ட தமிழச்சியை தமிழ் கடவுளை வழங்கக்கூடிய இந்த வள்ளி